டிஎன்பிசி குரூப் 4ல கேட்ட ரொம்ப பெரிய கொஸ்டின் 2024 டிஎன்பிசி குரூப் 4ல கேட்ட ரொம்ப பெரிய கொஸ்டின், டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா கொஸ்டினுமே நமக்கு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இது வரைக்கும் நம்ம 22 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். இது 23வது கொஸ்டின். மற்ற 2 கொஸ்டின் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அது 2 ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அதுக்கு நீங்கள் ட்ரிக் படிக்கிறது தான் நல்லது. ட்ரிக்ஸை நான் சொல்லித்தரது இல்லை, ஏன்னா பசங்களுக்கு வந்து ட்ரிக்ஸுங்கிறது ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஒவ்வொரு ட்ரிக் இருக்கும். இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம்னு ஒரு கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு ட்ரிக் இருக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின். என்ன சொல்கிறான்னா 3 men and 4 women can earn Rs 3,780 in 7 days. 11 men and 13 women earns 15,040 in 8 days. In what will 7 men and 9 women earns 12,400? இது நம்ம மேக்ஸாக பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக வரும். நான் இதை வந்து மேக்ஸாக உங்களுக்கு சொல்லித்தரல, ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். என்னன்னா 3x + 4y ஈக்குவல்ஸ் டு 3780/7. என்ன இந்த இடத்துல பண்ணோம்னா 3 மென்னோட அமௌண்ட்டு ப்ளஸ் 4 மென்னோட அமௌண்ட்டு 4 உமனோட அமௌண்ட்டு, இது ரெண்டையும் நம்ம பண்ணும்போது 7 டேஸ்னால் நம்ம 1 டேக்கு மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். இதை டிவைட் பண்ணும்போது 540 வந்துடும். ஸோ நான் இடம் இல்லாதனால 540 அப்படியே எழுதுகிறேன். 540 இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் டைம் பண்ணும்போது 11x ப்ளஸ்ஸு 13y ஈக்குவல்ஸ் டு 1540 நம்ம என்ன பண்ணுறோம், 8ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 டைம்ஸ் ரிமைனிங் 8 டைம்ஸு ரிமைனிங் 8 0. ஸோ இதோட வேல்யூ ஒன்று வந்துடும்னா 1880 வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 2 நம்பர்ஸையும் ஈக்குவேஷன்ஸாக இருக்குது, இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது நீங்கள் கொஞ்சம் பெருசாக தான் வரும். பண்ணினா ஈஸி தான், கொஞ்சம் கற்றுக்கலாம். லீனியர் ஈக்குவேஷனையும் சேர்த்து கற்றுக்கலாம். உங்களுக்கு லீனியர் ஈக்குவேஷன் கொஸ்டின்ஸுமே எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 11 இங்கேயும் 3 இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும்னா 33x ப்ளஸ்ஸு 44y ஈக்குவல்ஸ் டு இந்த அமௌண்ட் எவ்வளோ வரும்னா 5940 வரும். ஸோ அடுத்தது இந்த 3 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது 33x ப்ளஸ் இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 39y ஈக்குவல்ஸ் டு 1880 இன்ட்டு 3 பண்ணும்போது 0449 மாதிரி இருக்குது. ஸோ நான் 4 மாற்றிடுறேன். 24 அப்படின்னா 6 இங்கே ரிமைனிங் 2 5640. ஸோ இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். இது எவ்வளோ வரும்னா நமக்கு 5y ஈக்குவல்ஸ் டு 300 வரும். அப்போ நான் y ஈக்குவல்ஸ் டு 16 கிடச்சிரும். அப்போ நான் ஒய்ங்கிற பர்சனோட அமௌண்ட் எவ்வளவு 60. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். 2 ஈக்குவேஷனில் எதுலையா ஒன்றில் எக்ஸை ஒய்யை சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ நான் 3x ப்ளஸ் 4 இன்ட்டு 60 ஈக்குவல் டு 540. அப்போனா 3x ஈக்குவல்ஸ் டு 540 மைனஸ் 240 ஈக்குவல் டு 300 வரும். ஸோ நம்ம இப்போ டிவைட் பண்ணும்போது 3 வச்சு டிவைட் பண்ணும்போது x ஈக்குவல்ஸ் டு 100 வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு 7 men and 9 women எவ்வளவு ஏர்ன் பண்ணுறான்னு பார்க்க போகிறோம். 7 into 100 plus 9 into 60 equals to 700 plus 540 equals to 1240. and the persons 7 menனும் 9 womenஸும் 1 டேக்கு ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, 12,400 வாங்கியிருக்காங்க. டிவைடு பை 1240 டிவைட் பண்ணோம்னா எத்தனை
டேஸில் அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். எத்தனை டேஸு? 10 டேஸு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 10 டேஸ் அவங்க வந்து அந்த அமௌண்ட்ஸை ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அகைன் நான் ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு இது கொஞ்சம் தெளிவாக புரியும். இது டைம் ரொம்ப நேரம் எடுக்கும், பட் ரொம்ப சிம்பிள் தான். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துருக்கிற வேல்யூஸை ஈக்குவேஷன்ஸாக ஃபார்ம் பண்ணிட்டேன். 3 மென்னோட அமௌண்ட் வந்து எக்ஸ்னும் உமனோட அமௌண்ட் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். 3x + 4y = 540. ஏன் 540 வந்துச்சுன்னா 3780 / 7 பண்ணுறேன். அதே மாதிரி இது டிவைட் பை 1 டேக்கு நான் கால்குலேட் பண்ணுறேன். கால்குலேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிருது? 2 ஈக்குவேஷன் கிடச்சிருது. அதை நான் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன்ஸ் சேம் பண்ணும்போது எனக்கு என்ன கேன்சல் ஆகிட்டு ஒய்ங்கிறது 60 கிடச்சிருது. ஒய்யை கொண்டு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணும்போது எனக்கு x = 100 கிடச்சிருது. ஸோ இப்போ நான் சப்ஜெக்ட் பண்ணுறேன் 7 × 100. ஏன்னா நமக்கு அமௌண்ட் என்ன கொடுத்துருக்கான்? 7 × 100% கொடுத்துருக்கான். ஸோ 7% கொடுத்துருக்கான். 7 × 100 ப்ளஸ் 9 × 60 = 700 + 540 = 1240 வந்துடும். 1 டேக்கு இந்த பர்சன்ட் 7%, 9 உமனும் சேர்ந்து 1240 ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ நான் 12,400 எப்போ ஏர்ன் பண்ணுவாங்கன்னா நம்ம டிவைட் பண்ணும்போது 10 டேஸ்ன்னு கிடச்சிரும். அப்போனா 10 டேஸ் தான் கரெக்டு. ஓகே, நம்ம இந்த சாப்டரில் இன்னைக்கு டிஎன்பிசி குரூப் 4ல் கேட்ட எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணிட்டோம். நான் இந்த வீடியோஸ்லாம் சேர்த்து ஒரே வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்குங்க. அதை பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். அதே நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.